தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அறுபடை வீடுகளுக்கும் பக்தர்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். இந்த விழாவில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற காவடிகளை பாத யாத்திரையாக எடுத்துச் செல்வது வழக்கம். இதற்காக பால் காவடி, பன்னீர் காவடி, செலுத்து காவடி, ஆறுமுக காவடி என பல வகை காவடிகள் கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியில் தயார் செய்யப்படுகிறது. மூங்கில் தப்பை, மாம்பலகை, வேங்கை உள்ளிட்ட மரங்களை கொண்டு காவடிகள் செய்யப்படுகின்றன. இந்த ஆறுமுக காவடி, சின்ன செலுத்து காவடி, இது எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். காவடிங்கிறதுக்கு பாலமரத்தில் செஞ்சிங்கன்னா அது ஒரு யோகம், எல்லாம் கொண்டு போகிறவங்களுக்கு அதுக்கு ஒரு யோகம் இருக்குது. முக்கியமாக ஆறுமுக காவடி செஞ்சாச்சுங்கன்னா அதை எப்பவுமே அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது ஆறுமுக காவடினா அதை சும்மா செய்கிறது இல்லைங்க, அது உங்களுக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறது. அது உத்தரவு கொடுத்தா தான் அது செய்ய முடியும், இல்லைன்னா அது செய்ய முடியாது. காவடிகளை வடிவமைப்பது மட்டுமல்ல, அதனை தோளிலேந்தியபடி ஆடுவதும் தனி கலை. தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அழகாய் உணர்த்தும் கிராமிய கலைகளில் காவடியாட்டத்திற்கென தனியிடம் உண்டு. இப்படி ஆன்மீகம், பக்தி என்பதை தாண்டி கிராமிய கலைகளுக்குள் ஒன்றாகிவிட்ட காவடியாட்டத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் கரும்புத்தம்பட்டியைச் சேர்ந்த சங்கமம் கலைக்குழுவினர் இக்கலைகளை இலவசமாக கற்றுத்தருகின்றனர். பள்ளி ஆசிரியர்கள், தன்னார்வ அமைப்பினர், பாரம்பரிய கலை பயிற்றுநர்கள் உள்ளிட்டோரை அடக்கிய சங்கமம் கலைக்குழுவினர் கடந்த 7 ஆண்டுகளாக கிராமங்களுக்கு சென்று காவடியாட்டம் மட்டுமின்றி கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம் ஆகியவைகளை கற்றுக் கொடுக்கின்றனர். பயிற்சி பெற்றவர்களுக்காக ஆண்டுக்கு 2 அரங்கேற்றமும் செய்யப்படுகிறது. நம்ம கோயில், கல்லூரி, பள்ளி மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு போய் நாங்கள் இலவசமாக தான் ஆடி கொடுக்குறோம். இதுக்காக ஒரு நிதி எதுவும் வாங்குறது இல்லை. நாங்கள் கலையை வளர்த்தோங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கலையை உருவாக்கிக்கிறோம். நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த கலையானது வளர்த்துறோம். இளைஞர்களை சந்தித்து வாங்க கலைக்கலான்னு சொல்லி, இந்த கலையை கற்றுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிக் கொடுத்துக்கிறோம். கணினிமயமாகிவிட்ட இக்காலத்தில் உடல் உழைப்பு குறைந்து பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும் நிலையில் காவடியாட்டம் ஆடுவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்துணர்வு ஏற்படுவதை உணர முடிவதாக அதை அனுபவித்தவர்கள் கூறுகின்றனர். இது நீங்கள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக சுகர் வராது. நல்ல ஆட்டம், எல்லா உடலுமே அசைஞ்சு வருது ஆடும்போது. நீங்கள் அதனால் அந்த சுகரு, அந்த ப்ரெஷரு இது எல்லாமே காணாமல் போயிடும், கண்டிப்பாக காணாமல் போயிடும். நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கு நல்ல இளைஞர்கள் தேவை. அந்த நல்ல இளைஞர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த கலைகள், அது பக்தியோடு இருக்கின்ற கலைகள் தேவை. அந்த வகையில் இந்த காவடியாட்டம் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கின்ற 50 பேரும் சுமார் 5000 பேர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் எண்ணமும் கொண்டவர்கள். தற்போதுள்ள கலாச்சார முறைகளால் நமது பாரம்பரிய கிராமிய கலைகள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கலைகளை பாதுகாக்க கிராமமாக சென்று இலவசமாக கற்றுக் கொடுக்கும் இக்கலைக்குழுவினருக்கு ஒரு சபாஸ் சொல்லலாம்.